நேச வணக்கங்களுடன் உங்கள் இதயம் பேசுகிறேன். ஸோ போன கிளாஸில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கோட பேசிக் டெஃபினிஷன், அதோட ஃப்ரேஸ், அதோட டெஃபினிஷன் பார்த்துடணும். ஃப்ரேஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நான் ஃபைனைட் வேர்ப் இல்லைனா வெர்பே இல்லாமல் சில வார்த்தைகளை ஒன்றா சேர்ந்து உருவாக்குறது தான் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நவுன் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அட்வர்ப் ஃப்ரேஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நவுன் ஃப்ரேஸ், ஆன் சீயிங் த ஸ்னேக். ஆன் சீயிங் த ஸ்னேக், ஹீ ரேன் அவே. ஸோ இதில் ஹீ ரேன் அவே அப்படின்றது ஃபுல் பார்ட், அதை விட்டுடலாம். ஆன் சீயிங் த ஸ்னேக், இங்கே ஆன் அப்படின்றதும் சீயிங் த SEEING, சீயிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜெரண்டல் ஃபார்ம். ஸோ ஜெரண்டல் ஃபார்ம் இருக்குது. ஸோ இது என்ன ஒரு மாதிரியான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃப்ரேஸ் வித் நான் ஃபைனைட் வேர்பு, ஜெரண்ட் வச்சு ஃப்ரேம் ஆகிருக்கு. மெயின் வேர்பு இதில் இல்லை. ஆன் சீயிங் த ஸ்னேக், ஸோ ஆன் சீயிங் த ஸ்னேக் 4 வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்துருக்கு, ஆனால் முழுசாக மீனிங் தரல, ஆனால் மீனிங் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ ரேன் அவே அப்படின்றது மெயின் கிளாஸ், ஏன்னா அதில் ஃபைனைட் வேர்ப் இருக்குது. சரி, இது எதுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னா நவுன் ஃப்ரேஸ், ஏன்னா இந்த என்டையர் ஃப்ரேஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்னேக். அப்போ ஸ்னேக்ன்றது நவுன். ஸோ ஆன் சீயிங் த ஸ்னேக். சரி, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அதே மாதிரி என்டையர் சென்டென்ஸும் ஒரு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸை பேஸ் பண்ணி வந்தால் அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அட்வர்பை பேஸ் பண்ணி வந்தால் அது அட்வர்ப் ஃப்ரேஸ். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க இப்போ கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தலாம். கிளாஸ் வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் ஃப்ரேஸ்க்கு ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட், ஃப்ரேஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which is framed with predicate and subject. So class is a group of word which is framed with predicate. So phrase without predicate, class with predicate. predicate நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், predicate நான் verb. ஸோ ஒரு வெர்பையும் சப்ஜெக்டையும் வச்சுக்கிட்டு சென்டென்ஸை உருவாக்குனா கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளாஸும் 2 டைப்பாக பிரிக்கலாம். என்னென்ன டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னா மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு 2 டைப்பாக பிரிக்கலாம். சரி, அந்த மெயின் கிளாஸ் எப்படி இருக்கும், சபார்டினேட் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துடலாம். ஏன் இதை நம்ம எவ்வளோ டெப்த்தாக பார்க்குறோன்னா ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் சிம்பிள் சென்டென்ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோ ஃப்ரேம் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸோட டெஃபினிஷன் பார்த்துட்டு இருக்கோம். சரி, வாங்க மெயின் கிளாஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மெயின் கிளாஸ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஃபைனைட் வேர்ப் வச்சு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குற ஒரு சென்டென்ஸ் தான் மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் எடுத்த அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா. ஆன் சீயிங் த ஸ்னேக் ஹீ ரேன் அவே, ஹீ ரேன் அவே. ஸோ அதுதான் வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன் சீயிங் த ஸ்னேக், ஒரு பாம்பை பார்த்தது உடனே ஹீ ரேன் அவே, அவன் உடனே ஓடிட்டான். ஸோ அவன் உடனே ஓடிட்டான்றதுக்கு இதுக்கு முன்னாடி பார்ட் தேவையில்லை. ஸோ தனித்துவமாக இருக்கும், ஃபைனைட் வேர்போடு இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும், ஹீன்ற சப்ஜெக்ட் இருக்குது, ரேன்ற வேர்ப் இருக்குது, அதே மாதிரி இண்டிவிஜுவல் மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால இதை மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெயின் கிளாஸ் எதையும் சார்ந்து வராமல் இருக்கிறதுனால இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னும் சொல்லுவோம். சரி, இன்னொரு பார்ட் ஆஃப் கிளாஸ் என்னென்னா சபார்டினேட் கிளாஸ் சொன்னோம். இந்த சபார்டினேட் கிளாஸும் ஃப்ரேஸ் மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரேஸ்க்கும் சபார்டினேட் கிளாஸ்க்கு என்ன வித்தியாசம்னா ஃப்ரேஸ் வந்துட்டு நான் ஃபைனைட் வேர்பை வச்சு ஃப்ரேம் பண்ணியிருப்போம், சபார்டினேட் கிளாஸ் வந்து ஃபைனைட் வேர்ப் அதாவது மெயின் வேர்பை வச்சே ஃப்ரேம் பண்ணியிருப்போம். சரி, மேலே கொடுத்த அந்த சென்டென்ஸை நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃப்ரேஸை கிளாஸாக மாற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். when he saw the snake he ran away. ஸோ when he saw the snake, அங்கே saw அப்படின்ற மெயின் வேர்ப் இருக்குது, he அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது, when அப்படின்ற சபார்டினேட் கன்ஜங்ஷன் இருக்குது. when he saw the snake, ஸோ saw அப்படின்ற மெயின் வேர்ப் இருக்குது, snake அப்படின்ற இருக்குது, ஆனால் இன்கம்ப்ளீட் மீனிங் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஃபைனைட் வேர்ப் இருக்குது, ஆனால் இன்கம்ப்ளீட் மீனிங் இருக்குது, அதனால் இது சபார்டினேட் கிளாஸ். சரி, இப்போ இந்த பார்ட் வந்து ஃபுல் மீனிங் வேணும், இந்த பார்ட் எனக்கு ஃபுல் மீனிங் வேணும் சார், ஃபுல் கம்ப்ளீட் மீனிங் வேணும்னா இது வந்துட்டு மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணும். அதாவது 2வது பார்ட்டு when he saw the snake he ran away. எப்போ அவன் பாம்பை பார்த்தானோ, when he saw the snake, அவன் பாம்பை பார்த்த உடனே he ran away. when he saw the snake, பாம்பை பார்த்த அப்புறமா அவன் உடனே ஓடிட்டான் அப்படின்றதான். அப்போது இந்த when he saw the snake அப்படின்றத நம்ம சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா இது மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி வருது. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி வர்றதுனால இதை டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளாஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, சப்ஜெக்டும் வர்பை வச்சு கம்ப்ளீட் மீனிங் தர சென்டென்ஸாக உருவாக்குறது தான் கிளாஸ். கம்ப்ளீட் மீனிங் தர மாதிரி இருந்தால் இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷனாக வந்தால் அது இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். சார்ந்து வர மாதிரி இருந்தால் அதை சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ்க்கான டீட்டெயில் டெஃபினிஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த கிளாஸில் இந்த ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸை வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான சென்டென்சஸ், எப்படி சிம்பிள் சென்டென்ஸ், எப்படி காம்பவுண்ட் சென்டென்ஸ், எப்படி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் உருவாக்குறதுன்னு பார்க்கலாம்.